உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவானால் சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடிய பார்வை. இந்த பார்வை உச்ச பார்வை. இந்த உச்ச பார்வையால், ஏன்னா பஞ்சமி, அதாவது 5ஆம் வீட்டில் பஞ்சம சனின்றது ஒன்று இருக்குது. இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, அந்த மாதிரி இந்த பஞ்சம சனி இருக்கிறதுலையே மன அழுத்தத்தை உருவாக்கிடும். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு பிரச்சனை தீர்ந்தால் போதுமே நினச்சிட்ருப்போம், அதுக்குள்ளே இன்னும் 2 பிரச்சனை நிற்கும். அதை விட குடும்பத்துக்காகவே உழைப்பீங்க, பாடுபடுவீங்க, கஷ்டப்படுவீங்க. குடும்பத்தோட நேரத்தை பகிர்ந்துக்க முடியாமல் உழைப்புன்ட்டு மற்றவங்க வேலைகளை எடுத்து கட்டிக்கிட்டு செயல்படும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இது குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. நாம் யாருக்காக கஷ்டப்படுறோமே அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த நிலை கடந்த காலகட்டங்களில் நீடிச்சிருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த குறிப்பாக விருச்சிகத்துக்கு இந்த பாதிப்பு எந்த இடத்துல உருவாக்குதுன்னா, 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும். இந்த 4ஆம் அதிபதி தான் சனி பகவானுடைய வீடு. அப்போ அவர் 5ஆம் வீட்டில் போய் உட்காரும் பொழுது சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சார்ந்த, அதாவது உள்ளுறுப்புகள் சில பாதிப்புகளை தரக்கூடிய நிலைமை, ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை வரைக்கும் சிலர் போயிருப்பீங்க. இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு, இந்த பாதிப்புகளுக்கு இதுதான் காரணம். அப்போது இந்த காரணங்களிலிருந்து நம்ம விடுபட முடியுமா? அதுவும் 5ஆம் இடம்ன்றது ஆசைகளும் அதிர்ஷ்டங்களும் சார்ந்த இடம். அப்புறம் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு விரும்பியவங்க சடனாக உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமையை சந்திச்சிருப்பீங்க. இதனால் அதை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு, அந்த மன வழியிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்பு சந்தித்தவங்க விருச்சிக ராசி என்பவர்கள் தான். ஏன்னா உண்மை, நேர்மை, யதார்த்தம் அப்படின்ட்டு பல விஷயங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க, கொடுத்த வாக்கு அழகாக காப்பாற்றிடணும். அதே போல் மற்றவங்களுக்கு நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அது என்னவோ ஏதோ தெரியல, நேர்மையாக இருந்தாலே பிரச்சனை தான், உண்மையாக இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு மனிதனுக்கு திருமணம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். அதுலேயும் 5ஆம் இடம்ன்றது வம்ச விருத்திக்கு சார்ந்த இடம். அப்போ அந்த திருமணம் ஆனால் தான் புத்திரபாகியம் கிடைக்கும். அப்போ இந்த இடம் பிளாக் பண்ணிவிடுது. அப்போது திருமண முயற்சிகள் நீண்ட நாளாக ரிஸ்க் எடுத்தாலும் அந்த திருமண தடைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருக்கு. வயது ஒரு லெவலுக்கு மேலே போயும் கூட இன்றைக்கி நம்மளை விட குறைந்த வயதோட இன்றைக்கி நேற்று முயற்சி எடுத்து உடனே கல்யாணமாகி உடனே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதற்குண்டான எல்லா விஷயங்களும் அமையுது. பட் நமக்கு ஏன் அமைய மாட்டேங்குது, நமக்கு ஏன் கிளிக் ஆக மாட்டேங்குது நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு புறம். மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பாவம்ன்றது அளவுக்கு அதிகமான அன்பு யார் மேலே வைக்கிறோமோ அவங்களே உங்களை காயப்படுத்துவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, கணவன் மனைவிக்குண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளைகள் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சு 3rd person, 3வது, அதாவது சம்மந்தமே இல்லாதவங்க இன்றைக்கி அவங்களுடைய பேச்சை கேட்டு இவங்க திடீர் முடிவுகளை எடுத்து இதனால் மன வலிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல். அதனால் அவங்க நம்ம தவறான முடிவுகள் எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிலை சூழலை உண்டாக்கியிருக்கும். அப்போது இந்த நிலை எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அப்போ இந்த நிலைக்கு ஒரு தீர்வு, விடிவு காலம் கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு இப்போ அழகாக கிடைக்குது. தன்னை நாளாக 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்து இனம் புரியாத வறட்சி, வறுமை, மன அழுத்தம், இந்த மாதிரியான ஒரு சூழலெல்லாம் நான் சந்திச்சதே இல்லை. தண்டனைக்குரிய ஒரு காலமாக இருந்தது கடந்த வருடம் அப்படின்னிங்கன்னா அது உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க. அப்பேற்பட்ட அஷ்டம குருவாகப்பட்டவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு உச்ச குருவாக மாறி நின்று டைரெக்டாக சனி பகவானை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக. அப்போ 9ஆம் பார்வையால் சனி பகவானை பார்க்கும் பொழுது நான் முதல்ல சொன்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா லாக் உடையுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த குரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபோக்கஸை கொடுக்க போகிறாரு. அப்போ இங்கே என்ன நடக்குது, கடவுளினுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ சனியால் இருந்த தடைகள் நீங்க போகுது, உங்களுடைய வளர்ச்சி பெருக்க போகுது. இதனால் இத்தனை காலமாக உங்கள் மனசில் இருந்த வைராக்கியம், அந்த நம்பிக்கைக்குரிய அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது.
இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா, உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்களே நினச்சி வருத்தப்பட்டீங்க இல்லையா, அவங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைகளால் மன உளைச்சலை அடைஞ்சு இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுதலான முடிவு எடுத்துருவங்களோன்னு நினச்சிங்க இல்லையா, அவங்க மீண்டும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா தரம் தகுதி இருக்கும். ஆனால் திருமணத்திற்குண்டான முயற்சி எடுத்தால் தடை ஆகிட்டே இருந்திருக்கும். அப்போது அந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற சனினால தான் இது. அந்த சனி குருவை பார்க்கும்போது அவருடைய தாக்கம் குறைஞ்சி அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டிவாக நல்ல பலனை தர, குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வையால் பலவித நன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதுலேயும் 5ஆம் இடம்ன்றது நிம்மதி கெட்டு போச்சு, குடும்பத்தில் அமைதி கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க. கஷ்டப்பட்டு ஒரு திருமணத்தை முடித்து அந்த திருமணம் இன்றைக்கி வந்து பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல உறவு முறையாக இருக்கும். உங்களுடைய அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களும் சரி, பொண்ணு கொடுத்தவங்களும் பொண்ணு எடுத்தவங்களும் 2 பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைச்சி உங்களுக்கு அவங்க அப்படியே எதிரிகளாக மாறி தேவையில்லா வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. அந்த பழிகளிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து டோட்டலாக ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த குரு இந்த இடத்துல நின்று இந்த பார்வை கிடைக்கிறது சாத்தியமே இல்லை. அது உச்ச குருவாக இருந்து உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அவர் 5ஆம் வீட்டை மட்டும் பார்க்கல, உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் பிரகாசமாக செயல்பட போகிறீங்க. உங்களுடைய பேச்சு வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. நீங்கள் எங்கே போய் நின்னாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், நீங்கள் சில இடங்களில் முன்னாடி நின்று சில நல்ல விஷயங்களை முடிச்சு கொடுக்குற வாய்ப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அமையும். நல்லா பாருங்கள், நீங்கள் இல்லாமல் இந்த வேலை முடியாதுன்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்க போகுது. இதை நீங்கள் சந்திப்பீங்க. அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பட்ட பாதிப்புகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பெரிய லெவலில் ரிசல்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான மன நிறைவான சந்தோஷமான செய்திகள் உங்கள் காதுக்கு வரப்போகுது. வேலையில் ப்ரமோஷன் அடைய போகிறீங்க. உங்களுக்காக வந்த ப்ரமோஷன் மிஸ் ஆகிருந்திருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது. வேலை இழந்து தவிக்கிறவங்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு அழகாக கிடைக்க போகுது. நான் அரசு உத்தியோகத்திற்காக நிறைய பரீட்சைகள் எழுதுகிறேன், பட் 1/2 மார்க் 1 மார்க் எனக்கு என்னை விட கெப்பாசிட்டி ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கிடைச்சிடுச்சு, எனக்கு கிடைக்கலையே நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. 100% கிடைக்க போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அரசியல் துறையில் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும், அதுவும் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அந்த வாய்ப்பை நாம் தவற விட்டோன்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் மூவ் பண்ணுங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிங்க, ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகிடுவீங்க. குறிப்பாக என்னை பொறுத்தவரையிலையும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா, விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் கடின உழைப்பாளிகள். நீங்கள் பக்கபலமாக இறங்கி செயல்படுங்க. 100% சொல்கிறேன். இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல லெவலுக்கு வர போகிறீங்க. தொழில் ரீதியில் ஹை கிளாஸாக நீங்கள் வந்து வளர்ச்சி அடைய போகிறீங்க. அந்த தொழில் ரீதியில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுவும் 1 இல்லை 2 இல்லை 3 இப்படி பல துறைகளில் நீங்கள் ஒன்றை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நமக்கு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டோம், ஒரு இடத்துல ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டோம், அது வந்து கை கொடுக்குது. பட் இது இன்னும் 1 2 உருவாக்கிடலான்ட்டு அடுத்தடுத்துன்னு 1 2 கை வைக்கும்போது தான் உங்களுக்கு சரிவுகளை உருவாகிருந்திருக்கும். ஏன் இதை தொட்டோம், அதனால தான் பாதிப்பாக இப்போ இருக்கிறது கூட மெயின்டைன் பண்ண முடியலேன்ற அளவுக்குலாம் இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ மூவ் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படியே வேறு மாதிரியான ஒரு நிலை உருவாகும். உங்களுக்கு சில நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நட்புகள் வேறு லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதனால் நல்ல ஒரு மனநிறைவை சந்திக்க போகிறீங்க. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே ஆரோக்கிய விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. உங்களுடைய ஜாயிண்ட், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருக்கும். அப்போ இந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது கிளியர் ஆகிறது நல்லாவே உங்களுக்கு தெரிய போகுது. அதே சமயம் வந்து குடுக்கல் வாங்கல் ரீதியில் மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப நாளாக கொடுத்து இவங்களை நம்பி நம்ம எல்லாம் இவங்க தான் அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்க இல்லையா, அந்த பணம் வரலையேன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த பணம் உங்களை வந்து சேரும். அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குறிப்பாக
இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்குது இல்லையா, அவர் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது அந்த 4ஆம் இடத்தினுடைய காரத்துவம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆல்ரெடி வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்க அதை பரிபூர்ணமாக பூர்த்தி பண்ணிடுவீங்க. அது தடையாகி நிற்குதுன்னு அது கண்டினியூ ஆகிடும். அதெல்லாம் மாற்றம் இல்லை. நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன், அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை நினச்சிங்கன்னா கம்பல்சரி சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அழகாக ஸ்டாண்ட் பண்ணி நிற்பீங்க. குறிப்பாக கட்டண வீட்டுக்கு லோன் வாங்கி அந்த வீடு இன்றைக்கி எங்கே போயிடுமோ கைவிட்டு நினைக்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் மீண்டும் அது ஸ்ட்ராங்காக நிலைநாட்டுவீங்க. அதை உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அதற்குண்டான வளர்ச்சி முன்னேற்றங்கள் தொழில் வேலை ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. புது நட்புகள் கை கொடுத்து பெரிய லெவலில் உங்களுக்கு பக்கபலமாக நிற்க போகுது. கேட்ட இடத்துல பணம், தனம், செல்வம் இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். 3ஆம் பாவாதிபதின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், அந்த ஸ்தானம் பலம் பெறும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு சடனாக கிளிக் ஆகும். அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய தைரியம், துணிச்சல், வீரியம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை நினச்சி வரக்கூடிய இந்த நல்ல அரிய வாய்ப்புகளை மிஸ் பண்ண வேண்டாம். இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நிறைஞ்ச நன்மைகள் கிடைக்கும். அவர் பார்வை கரெக்டாக 11ஆம் வீட்டில் விழுது. அப்போது அடுத்த டைவர்ஸ் ஆகி அடுத்த திருமணத்திற்குண்டான முயற்சி கைகூடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அது ஒரு நல்ல அமைப்பு. மொத்தத்தில் லாபங்களையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் குடும்ப ரீதியில் சுப விஷயங்களையும் அடையக்கூடிய பிரகாசமான ஒரு ராசியாக விருச்சிக ராசி இந்த காலகட்டங்களில் நிலைநாட்டப் போகுது. அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிற ஜனன ஜாதகம், திசா புத்தியும், சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்படி மாறும் பொழுது என்னென்னா 3க்கு மேலே பரல்கள் 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆகிடுச்சுன்னு அந்த நெகட்டிவாக வேலை செய்யும். அதில் மனசில் வச்சு அதுக்கு தகுந்தவாறு உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவுகள் எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை கொண்டு போயிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.